ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அதே கலோரிமீட்டரில் பட் சிஸ்ட்ரானிக்ஸ் பிராண்டு மைக்ரோ கண்ட்ரோலர் பேஸ்டு மாடல் வந்து 115. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் பார்ப்போம். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்கேன். இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பேக் சைடில் ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கும். இதை ஆன் பண்ணிவிட்டேன். ஸோ டிஃபால்ட்டாக அதுவே செக் பண்ணிவிட்டு கீப் சாம்பிள் ஹோல்டர் எம்டின்னு காமிக்கும். ஸோ இது எதுனா இந்த சாம்பிள் ப்ளேஸ் பண்ணுற இடத்துல இந்த இடத்துல கீவேர்ட் எதுவும் வைக்காதீங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணுது. இப்போ இது என்ன எதுக்காக அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இன்ஸ்ட்ருமெண்ட் உள்ளார ஒரு சின்ன ஸ்லிட் ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து இப்போ நார்மல் பொசிஷனில் இருக்கும்போது இந்த ஸ்லிட்டு இந்த லைட் சோர்ஸை பிளாக் பண்ணிவிட்டு டார்க் மோடு ஒரு டைம் செக் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ உள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஸ்லாட் மட்டும்தான் இருக்கும். அது நார்மல் பொசிஷனில் கீவேர்ட் இல்லாதப்போ அது வந்து உங்களுக்கு அந்த லைட் சோர்ஸை பிளாக் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ பிளாக் பண்ணியிருக்கு. கீப் சாம்பிள் வாட்டர் எம்டின்னு காமிக்குது. இப்போ நம்ம எதுவுமே வைக்கல. இப்போ வந்து அதுவே வந்து செக் பண்ணிவிட்டு மெஷரிங் மோடு போயிடுச்சு. ஒருவேளை உங்களுக்கு இந்த ஸ்லாட் வந்து பிளாக் ஆகாமல் ஓப்பனில் இருந்தது அப்படின்னா டிஃபால்ட்டாக லைட் சோர்ஸ் போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வராது, டார்க் மோடு எரர்னு காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்க் டைப் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. 720, 420, 440, 490, 520, 500, 540, 570, 600, 720. ஸோ இத்தனை ஃபில்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்டர் ஒரு நம்பர் கொடுத்தாங்கன்னா அதுலேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 30 நானோமீட்டர் வரலும் அந்த வேவ்லென்த்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ மெஷரிங் மோட் கேட்குது. இப்போ என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் மோடில் ஆல்ரெடி இருக்குதுன்னு காமிக்குது. ஒரு வேளை உங்களுக்கு வந்து வேறு மோடு மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த அப் டவுன் கீ இல்லாட்டி அப் கீ ஸோ இது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகும். டிரான்ஸ்மிஷன் மோடு, அப்சர்வன்ஸ் மோடு, கான்சன்ட்ரேஷன் மோடு. ஸோ இதில் மோஸ்ட்லி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்சர்வன்ஸ் மோடு டேரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அப்சர்வன்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்டு புட் ரெஃபரன்ஸ்னு அதுவே கேட்குது. ஸோ இப்போ டிஸ்பிளே வாட்டர் ஃபில் பண்ண கீவேர்ட்டை உள்ள ப்ளேஸ் பண்ணுறோம். ஆக்சுவலி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருந்திருக்கும், பட் இது இல்லை. இப்போ அதனால் இது நம்ம ஸ்டாண்டர்டாக வைக்கலாம். ஏன்னா இல்லாட்டி அப்படின்னா இந்த மார்க்கிங்க்கு நேராக தான் வைக்கணும் நைட்டுன்னு சொல்லியிருந்தேன். பட் இதில் இல்லாதனால நான் ஜென்ரலாக வைக்கிறேன். ஸோ இப்போ வந்து புட் ரெஃபரன்ஸ் கேட்டது டிஸ்பிளே வாட்டர் ஃபில் பண்ண கீவேர்ட் உள்ள வச்சுட்டேன். என்டர் கொடுக்குறேன். இப்போ வந்து இது எடுத்துகிட்டு சாம்பிள் வைக்க சொல்லுது. பட் இதையே நான் வந்து சாம்பிளாக ஃபீட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்சர்வன்ஸ் 0 ஆல்மோஸ்ட் நியர்பை வரும். பார்த்தீங்களா? ஸோ ஏன்னா டிஸ்பிளே வாட்டரையே வந்து நான் சாம்பிளாக கொடுத்தேன். அதனால் நமக்கு வந்து அப்சர்வன்ஸில் ஒன்றுமே இல்லை, 0 இருக்குது. இதே வந்து நீங்கள் டிரான்ஸ்மிஷன் மோடில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 100% காமிக்கும், இல்லை ப்ளஸ் ஆர் மைனஸில் வந்திருக்கும். டிரான்ஸ்மிஷன் மோடில் அப்படியே கொடுக்குறேன். இப்போ புட் சாம்பிள் கேட்குது. அதே டிஸ்பிளே வாட்டர் ரெஃபரன்ஸை கொடுத்ததே நான் மறுபடியும் சாம்பிளாக கொடுக்குறேன். பார்த்தீங்களா? ஸோ 100.4 சம்திங் தான் இருக்குது. ஸோ இதே போல் தான் நீங்கள் வேறு எந்த சாம்பிள் எடுக்கணும்னு நினைக்கிறோம் அந்த சாம்பிளுக்குரிய வேவ்லென்த்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வேவ்லென்த்துக்குரிய ஃபில்டரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்சர்வன்ஸோ டிரான்ஸ்மிட்டன்ஸோ. பட் ஃபைனலாக இதனோட அவுட்புட் எடுக்க போகிறதீங்க பார்த்தீங்கன்னா அப்சர்வன்ஸும் எடுப்பீங்க. ஸோ டிஃபால்ட்டாக வந்து நீங்கள் அப்சர்வன்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் ஒர்க் பண்ணிங்கன்னா ரீடிங் வந்துடும். ஓகே, தேங்க்யூ.